மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக உலக சாதனை வெற்றியை பதிவு பண்ண நம்ம சிஎஸ்கே. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் தாறுமாறாக எகிரி இருக்கு. அதே போல் பாயிண்ட்ஸ் டேபிளில் புள்ளி பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு புள்ளிகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இதனால் சிஎஸ்கே இப்போ இந்த ஐபிஎல்லில் வலுவான இடத்த பிடிச்சிருக்காங்க. அதே போல் பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே திரும்பி பார்த்தோம்னா பிளே ஆஃப் வாய்ப்பை இப்போ 3 அணிகள் இழந்திருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அணியின் இன்னைக்கு ஜெயிச்ச இந்த வெற்றியின் மூலியமாக அப்படி இன்னைக்கு சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணியை நம்ம சேப்பாக் மைதானத்தில் வச்சு என்னென்ன தரமான சம்பவங்களை செஞ்சு இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாங்க. முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு வாழ்வா சவா அப்படிங்கிற ஆட்டத்தில் அவங்களும் என்னென்ன தவறுகள் செய்தாங்க, எப்படி தோத்தாங்க, இந்த மேட்சை பற்றின முழு ஹைலைட்ஸ், அதே போல் வெளியே போக போகிற சிஎஸ்கே அணியின் வெற்றியால் வெளியே போக போகிற அந்த 3 அணிகளும் யார் யார் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போது பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கு மட்டும் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் நிச்சயமாக ஜெயிக்கணும், இல்லைனா பிளே ஆஃப் வாய்ப்பு அவ்வளவுதான் அப்படின்னு தான் இன்றைக்கி சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாடவே ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் ருத்ராஜ் பார்த்திங்கன்னா அவர் டாஸ் தோத்துட்டாரு. டாஸ் தோக்கும் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐபிஎல்லில் பேர் எடுத்துக்கிட்டு வராரு ருத்ராஜ். ஹர்திக் பாண்டியா அவங்க டாஸ் ஜெயிச்சாங்களே, வழக்கம் போல் ரன் சேசிங் எடுத்துக்குவாங்க எல்லாரும் போல் அப்படின்னு பார்த்தா வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா பிச் நல்லா இருக்குது, ஃப்ளாட் பிச்சாக இருக்குது, நல்ல குட் ஸ்கோர் மேட்சாக இது இருக்கும் அப்படிங்கிறதால நாங்களே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை ஹர்திக் பாண்டியா எடுக்கிறாரு. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி பக்கம் ஓப்பனராக வில் ஜாக், ரெக்கல் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இதில் வில் ஜாக் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் எடுக்கிறாரு. அதிர்ச்சி தரும் விதமாக துவக்கத்திலேயே விக்கெட்டை இழக்கிறாரு வில் ஜாக். அதுக்கப்புறமா ரிக்கல், நமன் 2 பேருமே அற்புதமாக பார்ட்னர்ஷிப் போட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக பவர் பிளே முடியறதுக்கு உள்ள ஸ்கோரை ஸ்பீடாக உயர்த்துறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக சர்ன்னு ஓவருக்கு 2-3 சிக்ஸர்களை பறக்க விடுறாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கடினமான டஃப்பான நேரத்தில் நம்ம சிவம் துபே வழக்கம் போல் கையும் வராது காலும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்டு கேட்சை சிவம் துபே தவற விடுறாரு. அதே ஓவரில் ரிக்கல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 37 ரனில் நம்ம நூர் அகமது பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த விக்கெட்டை வீழ்த்துறாரு. அதுக்கு அப்புறமா நமன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50 அடிக்கிறாரு. 50 அடித்த கையோட ஒரு 37 ரனில் நமன் அவரையுமே நம்ம சிஎஸ்கே கரெக்டான நேரத்தில் அவர் டேக் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் தூக்குறாங்க. அடுத்தடுத்துன்னு வந்த சூரியகுமார் யாதவ் அவர் மேலே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனாலுமே அவரும் இந்த மேட்ச்சில் சுமாரான ரன்ஸ் தான் எடுத்தார், 21. சூரியகுமார் யாதவ் அவரும் அவுட் ஆயிட்டார். முக்கியமாக ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்த செஞ்சுரி நாயகனான திலக் வர்மா அவருமே 5 ரன் தான் எடுத்தார். இப்படி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இது நல்ல பேட்டிங் பிச்சுன்னு சொன்னாங்க, ஃப்ளாட்டாக பிச் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நிச்சயமாக 200 குறையாமல் ரன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருந்தது. அதனால தான் ஹர்திக் பாண்டியா ஜெயிச்ச உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவரும் பேட்டிங்கை எடுத்தார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா அவங்க 150 தொடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் மோசமாக அவங்களுடைய பேட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. பத்தாக்குறைக்கு சிஎஸ்கே அணி பக்கம் எல்லாருமே நல்லா போட்டாங்க. முக்கியமாக ஹுசைன் அவரை இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் சேர்க்கல. நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் ஒரு 6 போலர்களோடு தான் இந்த மேட்ச்லேயே விளையாண்டாங்க. முக்கியமாக ராமகிருஷ்ணா கோஷ் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சிருந்தது, அவரும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். இப்படி சிஎஸ்கே அணி பக்கம் எல்லாருமே நல்லா பந்து போட்டாங்க. இதனால் டைட்டாக ரன் எடுக்க கஷ்டப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவருமே கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பேட்டிங் பண்ண 23 பந்துகள் விளையாண்டு 18 ரன் தான் ஹர்திக் பாண்டியா எடுத்தார். அந்தளவுக்கு மோசமான பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாண்டதால் கடைசியாக கஷ்டப்பட்டு 20 ஓவர் முழுசாக விளையாண்டாங்க. ஆனால் எடுத்த ரன் என்னமோ பார்த்தீங்கன்னா 159 தான். இது கண்டிப்பாக ஒரு எடுக்கக்கூடிய ஸ்கோர். நிச்சயமாக கரெக்டாக எந்த தப்பும் பண்ணாமல் இந்த ரன் சேசிங்கை சிஎஸ்கே ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட சிஎஸ்கே களம் இறங்குறாங்க. முக்கியமாக சிஎஸ்கே அணி பக்கம் நூர் அகமது பார்த்தீங்கன்னா 26 ரன் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட்டை வீழ்த்தினார். அன்ஷுல் கம்போஜி என்றைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பந்து போட்டார். 4 ஓவருக்கு 32 ரன், 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். அதே போல தான் ஃபாஸ்ட் பவுலரான ஜெமி ஓவர்டன் அவருமே 4 ஓவருக்கு 23 ரன், 1 விக்கெட்டு தான் கொடுத்தாரு. ஓவராலாக சிஎஸ்கே போலிங் செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதால வெறும் 160 எடுத்தால் போதும் அப்படிங்கிற இந்த டார்கெட்டை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்க ரன் சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் நம்ம ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இதில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் மேலே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் நின்றார்னா நிச்சயமாக சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஆனாலுமே சஞ்சு சாம்சன் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ஓவர் பும்ரா போடுறாரு, அந்த ஓவரில் ஒரு லைஃப் கிடைச்சாலுமே அதே ஓவரில் திரும்பவும் அதே மாதிரி ஸ்லிப்பில் பின்னாடி பால் போது கீப்பர் கேட்ச் பிடிக்கிறாரு. அவுட் ஆகி 11 ரனில் சஞ்சு சாம்சன் வெளியேறாரு. அதுக்கப்புறமா ஊர்வில் பட்டேல் வராரு. ஊர்வில் பட்டேல் கடந்த ஆட்டத்தில் எப்படி அடித்தார் நம்ம பார்த்தோம். அடிக்கிறேன் இல்லைனா அவுட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி
தடால் புட்டால்னு படப்படன்னு சரவெடி மாதிரி வெடிச்சிட்டு ஊர்வில் பட்டேல் 2 6 2 4 தான் ரன் ரேட் ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு 24 ரனில் ஊர்வில் பட்டேல் அவரும் அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. ஆனால் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டாங்க அப்படின்னு தெரியல. திடீர்னு கார்த்திக் சர்மா அவரை பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு ருத்ராஜ் அவரும் பார்த்தீங்கன்னா நிதானமாக விளையாடுறாரு. கடந்த மேட்ச்லேயே ஜிடிக்கு எதிராக பார்த்தோம். ருத்ராஜ் கடைசி வரைக்கும் நின்று அவருடைய பொறுப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். ஸ்லோவான இன்னிங்ஸாக இருந்தாலும் பொறுப்பாக விளையாண்டார். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நின்று கண்டிப்பாக மேட்சை முடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே பொறுமையாக நிதானமாக ருத்ராஜ் அவர் விளையாண்டார். ஸோ இதனால் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் கடந்த ஆட்டம் போலவே இந்த ஆட்டத்துலையுமே ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஆனால் இம்பேக்ட் பிளேயராக விளையாட வச்சுருந்த கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா ஸ்லோவான இன்னிங்ஸ் தான். அவரை எதுக்கு 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. அப்படி ஒன்றும் ஒரு பெரிய ஹிட்டராகவும் அவர் தெரியல. ஆனாலுமே ஸ்லோவாக தான் கார்த்திக் சர்மா அவர் விளையாண்டார். ஆனால் அதிரடியாக விளையாண்ட ருத்ராஜ் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெருசாக கஷ்டம் எதுவும் படாமல் சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வச்சிடுறாரு ருத்ராஜ். ஸோ சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றியால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதால ரன் ரேட் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு மைனஸில் ரன் ரேட் இருக்குது, கொஞ்சமாக தான் மைனஸில் இருக்குது. அப்படிங்கிறதால சிஎஸ்கே அணிக்கு இந்த வெற்றி ரன் ரேட்டை பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்கு, வாரி வழங்கியிருக்கு. சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே ஜெயிச்சதால் ரன் ரேட் அதிகரிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 6 புள்ளிகளோடு தான் சிஎஸ்கே இருந்தாங்க, நமக்கு தெரியும். அந்த 6 புள்ளிகள் இப்போ 8 புள்ளிகளாக மாறியிருக்கு. அதனால் ஏற்கனவே இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கேவை விட மேலே இருக்கிற அந்த டிசி அணி அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் நமக்கு ரன் ரேட்டும் இருக்குது. அப்படிங்கிறதால இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை கீழே சிஎஸ்கே இழுத்து விட்டுட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே மேலே உயர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துக்கு சிஎஸ்கே முன்னேறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக சிஎஸ்கே இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்கிறதால இப்போ ஃபஸ்ட்டு ஏறக்குறைய வெளியே போக போகிற அந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான். ஏன்னா 9 ஆட்டம் விளையாண்டுட்டாங்க, 2 ஆட்டம் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஆட்டம் தோத்துட்டாங்க. 7 ஆட்டம் தோற்றுருக்கிறதால மீதி இருக்கிற அடுத்த 5 ஆட்டமும் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சாலுமே மொத்தம் கூட்டினா ஒரு 14 புள்ளிகள் தான் வரும். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கிற டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜிடி 10, ராஜஸ்தான், எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி எல்லாருமே 12 இருக்காங்க, பஞ்சாப் 13 இருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக 14 புள்ளிகளோட கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு உள்ள யாருமே சத்தியமாக போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அஃபிஷியலாகவே மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க குவாலிஃபை ஆக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தள்ளிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் கிடையாது, ஏறக்குறைய கேகேஆர், எல்எஸ்ஜி இவங்க எல்லாருமே கூட மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிலைமையில் தான் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 வெற்றிகளோடு தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்னும் ஒரு ஆட்டம் தோத்தா போதும் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பிளே ஆஃப் கனமும் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேலே போயிருக்காங்க. அதே போல் கீழே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உச்சக்கட்ட நெருக்கடியை சிஎஸ்கே கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே உயர்ந்து போயிருக்காங்க. பத்தாக்குறைக்கு சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சதால் கண்ணா பின்னாடி ரன் ரேட்டும் உயர்ந்திருக்கு, பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலேயும் போயிருக்காங்க. இது நிச்சயமாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இப்போ பன்மடங்கு தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்சில் சில மாற்றங்கள் பிளேயிங் 11ல் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணியை பேக் டு பேக் 2வது முறையாக இந்த தொடரிலேயே சிஎஸ்கே வீழ்த்திருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுது. சிஎஸ்கே ரசிகர்களும் இந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திருந்த பற்றியும் பாயிண்ட்ஸ் டேபிளையுமே மேலே உயர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 அணிகளும் வெளியேற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் உங்களுடைய கருத்தை நிச்சயமாக நம்முடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க.